ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு வந்து எம் என்னண்டு பின்னண்டு பார்ப்போம். ஆல்ரெடி ஏபிசிடி எம்கான பின்னி போட்டுட்டேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு இப்போ 3 மில்லிமீட்டர் கம்பி மற்ற எல்லாரும் கேட்டேன் எந்த நூலில் பின்னுறது எங்கே என்ன நூலாண்டு கேட்டீங்க. நார்மலாக வந்து எந்த மார்க் எந்த நூலுண்டாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்படி முதல் ஸ்டார்டிங்கு பட போகிறீங்கன்னா கொஞ்சம் தடித்த நூலில் பின்னி பழகிற நல்லா. இப்போ குழந்தைகளுக்கு எதுவும் பின்ன போகிறீங்க, குழந்தைன்ற உடுப்பண்டா மட்டும் நீங்கள் வடிவாக கொட்டின் துணியை கொட்டின் நூலில் வேறு அதை பார்த்து நீங்கள் வடிவாக வாங்கலாம். இப்போ வந்து இதுவும் குழந்தைகளுக்கு பின்னலாம் தான். ஆனால் கூட சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். சில இதுகள் அலர்ஜியாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ வந்து எம் பின் 2 பார்ப்போம். மூன்று மில்லிமீட்டர் கம்பியால் முதல் ஸ்டார்ட்டுக்கு முடிச்சு போட்டுட்டு 16 செயின் பின்ன போனோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 செயின் பின்னிட்டேன். பின்னிட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 2 ரெண்டாவதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸை பின்னப்போம். பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸை பின்னணும். அதாவது 14 டபுள் க்ரோஸை ஸ்டார்ட்டை விட்டு பின்ன 1 2 3 4. இப்போ வந்து 14 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ வந்து 1 செயின் பின்னி இப்படியே திருப்பிட்டு இந்த முதலாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸை பின்னப்படும். முதலாவதுக்குள்ள அந்த 1 செயின் வந்து திருப்புறதுக்காக பின்னினான். முதலாவதுக்கு வந்து 1 சிங்கிள் க்ரோஸு, பக்கத்து இதுக்குள்ள 1 ஹாஃப் டபுள் க்ரோஸு, அடுத்ததுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு. இப்போ வந்து இந்த 1 டபுள் க்ரோஸை பின்னினதுக்கு திரும்ப கொடுத்து 1 டபுள் க்ரோஸை இப்படி எடுத்துட்டு முதலாவது நூலை வந்து நான் இப்படி விட போகிறேன். திருப்ப செய்து காட்டுறேன். இந்த 1 டபுள் க்ரோஸை பின்னினதுக்கு திரும்ப டபுள் க்ரோஸை பின்னுற மாதிரி கொடுத்து எடுத்து பின்னுறதுக்கு முன்னம் முதல் ஒரு நூலை மட்டும் விடணும். இப்படி விட்டுட்டு இது ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்கிறது. இதை விட்டுட்டு பிறகு டபுள் க்ரோஸை நார்மலாக பின்னணும். பின்னிட்டு இப்போ அடுத்தது வந்து இந்த நான் முதலாவதாக விட்ட ஒரு நூல் விட்டனாலும் அதுக்குள்ளால கொடுத்து அந்த ஃபவுண்டேஷன் செயினுக்குள்ளால கொடுத்து இப்படி எடுத்து டபுள் க்ரோஸை மாதிரி திரும்ப ஒருக்கா விட்டுட்டு ஒரு நூலை மட்டும் விட்டுட்டு டபுள் க்ரோஸை மாதிரி பின்னணும். இப்படி 7 தடவை பின்னப்போம். 1 2 தரம் பின்னிட்டேன். இது 3ஆம் தரம் டபுள் க்ரோஸை மாதிரி பின்னுற மாதிரி எடுத்து முதல் ஒரு நூலை விட்டுட்டு பிறகு டபுள் க்ரோஸை 1 2 3. இப்போ 4ஆவது அதே மாதிரி அந்த முதல் விட்டு அந்த இதுக்குள்ளேயே திருப்ப விட்டு ஒரு நூலை விட்டுட்டு பிறகு டபுள் க்ரோஸை மாதிரி பின்னுற 5 6 விட்டு ஒரு இதை விட்டு டபுள் க்ரோஸை மாதிரி 7. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 5 6 தடவை பின்னி இருக்கிறேன். 7 என்ன மக்கா பின்னணும்.
1 2 3 4 5 6 தடவை பின்னிருக்கு. இன்னும் ஒருக்கா பின்னணும். இப்படி இதுக்குள்ள முதலாவதுக்குள்ள கொடுத்து எடுத்து ஒரு செயினை பின்னி எடுத்துட்டு திரும்ப டபுள் க்ரோஷே மாதிரி பின்னணும். இப்படி 7 தடவை பின்னணும். 7 தடவை பின்னிட்டேன். இப்போ 1 செயின் பின்னிட்டு இப்போ திருப்பிட்டு முதலாவதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னிட்டு இப்போ வந்து திருப்ப 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு இப்போ திரும்ப இங்கே பின்னின மாதிரியே 7 தடவை திரும்ப இதுக்கு பின்ன போகிறேன். முதலாவது இதை இப்படி விட்டுட்டு டபுள் க்ரோஷே பின்னணும் ஒருக்கா. இப்போ முதலாவது அந்த பின்னி விட்ட செயின் மாதிரி அதுக்குள்ளே கொடுத்து ஃபவுண்டேஷன் செயின் அதுக்குள்ளே இப்படி கொடுத்து விட்டு அது ஒரு செயின் மாதிரி வரும். அதை விட்டு இப்போ அதுக்காக டபுள் க்ரோஷே 2 இப்போ 3ஆம் தடவை அதில் விட்டு அந்த செயின் மாதிரி அதுக்குள்ளே கொடுத்து திரும்ப ஒருக்கா விட்டுட்டு டபுள் க்ரோஷே வேணும். இப்போ விட்ட செயினுக்குள்ளே கொடுத்து ஒன்று 2 3 4 பின்னியாச்சு. 5ஆவது 6ஆவது 6 இப்போ 7 பின்னிட்டேன். இப்போ 1 செயின் பின்னிட்டு திருப்பிட்டு முதலாவதுக்கு வந்து இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் திரும்ப கலட்டிட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு கொடுத்து இப்படி எடுத்து இது கலர் எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு பக்கத்து இதுக்கு 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னிட்டு இப்போ வந்து 13 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 செயின் பின்னிட்டேன். 2ஆவதுக்குள்ள வந்து 1 2 2ஆவதுக்குள்ள வந்து 1 டபுள் க்ரோஷே பின்னுறேன். பின்னிட்டு இனி இங்கால 9 டபுள் க்ரோஷே பின்ன போகணும். ஒன்றுக்கு 1 டபுள் க்ரோஷே படி 9 1 2 தனித்தனியாக 3 4 5 6 7 8 வந்து 9 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். 1 2 செயின் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்குள்ள வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னப்பேன். 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பக்கத்து இதுக்குள்ள 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே இப்போ பின்னிட்டேன். இப்போ பின்னிட்டு இப்போ பார்த்தீங்க சொன்னால் இதுக்கு கடைசியாக அந்த பின்னை விட்டு இதுக்கு தான்
கடைசியாக பின்னாங்க அதை விட்டு பக்கத்து இதுக்குள்ள பின்னாததுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பின்னியாச்சு. இந்த நூலை வெட்டிட்டு இப்போ வந்து பின்னி முடிச்சுட்டேன். இப்போ நூலை வந்து இப்படி இழுத்துட்டு மிச்ச நூலை கொண்டு வெளியில் தெரிகிற நூல்களை கொண்டு வந்து பின்னுக்கு ஊசியால் அல்லது கம்பியாலேயே நாங்கள் தெரியாமல் மறைச்சு சரி விடும். எங்கேனாலும் சரி விட்டால் சரிங்க தெரியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பின்னியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாய் பாய்.